வாங்க மக்களே, மட்டன் பன் போண்டா எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். மட்டன் 1/4 கிலோ எடுத்துருக்குறோம். பன்னு, குடமிளகா, பன் தூள், சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள் தேவையானது, மிளகுத்தூள் தேவையானது, மல்லித்தூள் மல்லித்தலை தேவையானது, தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்குறேன். பொரிக்கிறதுக்கு ஆயில், தேவையான உப்பு போட்டுக்கலாம். அடுத்து மட்டன் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். வச்சுக்கலாம் மக்களை. எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இது வதக்கி எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக போதும். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சேர்த்து எல்லா மசாலா இதில் கலந்துருக்கு. இது போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். லேசாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு அதுலேயே போட்டுக்கலாம். மசாலாவிலேயே தூள் போட்டுக்கலாம். தூள் போடாத காரணம் குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக நம்ம மிளகுத்தூள் மட்டும் போட்டுக்கிறேன். நீங்கள் காரம் வேணும்னா மிளகாத்தூள், பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கலாம். அதை அளவாக தான் போட்டுக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து காய் குடமிளகா போட்டுக்கலாம். அதுக்கு தண்ணியெல்லாம் வற்ற வரலி கொஞ்ச நேரம் நம்ம வேக விடணும். தண்ணி வற்றதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் மல்லித்தலை போட்டுக்கலாம். அது ஆஃப் பண்ணி இந்த ஓரத்தில் இருக்கிற இதெல்லாம் பிச்சை எடுத்துட்டேன். பிச்சை எடுத்துகிட்டு லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாம். பண்ணுக்கு லேசாக தண்ணி தெளிச்சுட்டு நான் அந்த மசாலாவை இதில் வச்சுக்கலாம். அப்படி மாதிரி லேசாக தெளிச்சுக்கலாம். இப்படி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா இது போட்டுக்கலாம். இருங்க, இதுமாரி போட்டுக்கணும். இதுமாரி போட்டு பார்த்தீங்களா, இப்படி வச்சு நம்ம இந்த சேப்பை கொண்டு வரனால உருண்டை சேப்பை கொண்டு வரணும். உருண்டை சேப்பை கொண்டு வந்துட்டேன். அடுத்து நம்ம இந்த வண்ணத்தூளில் போட்டு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நான் வச்சுருக்கேன் பாருங்கள். அடுப்பத்தை வச்சுக்கலாம். உங்களை எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். காஞ்சிருச்சு, போட்டுக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிட்டாங்க, எடுத்துக்கலாம். நம்ம இது மட்டன்லேயும் போட்டுக்கலாம். மட்டன், பீஃபு, சிக்கன் இது எதில் வேணாலும் நம்மளுக்கு எது பிடிக்குதோ அது பண்ணிக்கலாம். வெஜிடபிள்லையும் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு பொரிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நம்ம மட்டன் பன்னு போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.